ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மீரியா இருக்கால, அவளுக்கு மிஜிதா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எப்போ நான் திரும்பி வருவேன், எல்லாமே ஓகேவா இருக்கான்னு கேட்க, ஓகேவா அதுக்கு இருக்கிற மாதிரி மீரியா சொல்லிட்டு இருக்கா. சரி, அப்பாவை பற்றி நீ எதனா என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா சொல்லு அப்படின்ட்டு இருக்க. இவ எதுவும் இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, உனக்கும் பார்க்குக்கும் நடுவில் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல. இப்போ மீரியாவால் மறக்கவே முடியல. அவளுக்கு ஷாக், இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சது அப்படின்ட்டு. எல்லாத்துக்கிட்டே இருந்தும் வேணா நீ மறைச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருந்தே நீ மறைச்சிட்டல. இன்னைக்கு நான் பார்க்க பார்த்தேன், அவன் அப்படியே நம்ம அப்பா மாதிரியே இருக்கான். தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் உன்னோட கதையும் கேட்கணும்னு சொன்னோன்னே, நான் யாருமே சொன்னால் நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க, அதனால தான் நான் ஒன்றையே சொல்லலை அப்படின்ட்டு மிரே சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்று, நானும் ஒன்றா, நான் உன் கூட பிறந்தவல்ல, என்கிட்டயாச்சும் நீ சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியலன்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே இப்போவாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு மிஜிக் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹொசு இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. அவங்க சீனியரே என்ன கரெக்டாக உன் ஆளை பிடிச்சிட்டு போல அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவங்க ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு டாப் கம்பெனி போல், வக்கீல் கம்பெனி. இந்த மாதிரி என்னோட விஷயம்லாம் சொன்னீங்களா அப்படின்னு ஹொசு சொல்லிட்டு இருக்க. நீ வேலையை எப்படி விட்ட, எந்த ரீசனில் விட்டேன்ட்டு எல்லாமே சொல்லிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஹொசு நிஜமாக போகலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. என்னோட ரெக்கமெண்டேஷனில் நீ நம்பி போய் அட்டன் பண்ணி இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹொசுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, அதுவும் டாப் ஃபிலிம் வேற. அவன் யோசிச்சுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பேசிட்டாங்க போல. அடுத்த நாள் நம்ம மிஜி இருக்கால, அவள் போய் வேலை செஞ்சுட்டு இருக்க. டேதாப்போ பேசலான்ட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் ஏன் ப்ராஜெக்ட்லேருந்து திடீர்னு விலகிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா, இல்லை எப்படியும் நான் கொஞ்சம் நாள் இதை குவிட் பண்ண தான் போகிறேன், அதுக்குள்ளே எதுக்கு அத்தனை உழைப்பை போட்டு வேஸ்ட்டாக போகுது, அதனால தான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இனிமேல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துப்பேன், அதனால் நீங்கள் எதுக்கும் ஷாக் ஆகிடாதீங்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அங்கே ரேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்ட்டு. இன்னொரு பக்கம் மிரியாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ஹொசுவோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு கையில் அடிப்பட்டு இருக்குல்ல, அதனால் ஹேர் வாஷ்லாம் பண்ண முடியாது. என்னதான் உன் பையன் பெருசாக புகழாரம் பாடிட்டு இருந்தாலும், இங்கே பார்த்தியா உனக்கு கழுவி கூட விடுற காலையில் வா நான் தலை விடுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நீயும் உன் பையனும் ஏன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப மரியாதையாகவே பேசிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவன் உனக்கு மரியாதை கொடுக்கறது, நீ என்ன உன் பையனை டேட்டா பண்ணுற அப்படி வைக்கப்பட்டுட்டு இருக்க, உன் பையன் தானே உரிமையாக திட்டு, சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹொசு ஏன் அவ்வளோ அமைதியாக இருக்கான், அவன் என்ன அவங்க அப்பா மாதிரியா அப்படின்ட்டு இருக்க. இல்லை அவங்க அம்மா மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நீ எவ்வளோ பெரிய வாயாடின்னு எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு மிரியாவோட அம்மா பேசிட்டு இருக்க. இல்லை நான் ஹொசுவோட பெத்தம்மாவோ சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த மாதிரி தத்தெடுத்தாங்கிற விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே மிரியாவோட அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஹொசுவோட அப்பா என்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹொசு இவங்களாம் ஜாலியாக வளர்ந்துருப்பாங்க, அதனால தான் என்னோட பெஸ்ட்டாக கொடுத்து அவனை அம்மாவாக நினைக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தியா நீ கூட கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லையே, பெத்தா மட்டும்தான் பசங்களா என்ன, இதோ என் பசங்களில் எது மீரே எது மிஜின்னு எனக்கு இன்னும் கூட தெரியாது. அப்படி இருந்தால் என்னோட பாசெல்லாம் பொய்யாயிடுமா என்ன, நீ அம்மாவை விட பெஸ்ட்டாக வளர்க்குறல்ல, அதுதான் பெருசுங்கிற மாதிரி மனசை தேத்திட்டு இருக்க. ரெண்டு பேத்துக்கு கண் கலங்கிடுது. அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு பார்த்து மெதுவா தேய் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க. மிரியாவோட அம்மாவே கண் கலங்கிட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹொசு இருக்கான்ல, அவன் மிரியாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஒன்றும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு நான் போய் சொல்லலை, எனக்கு நான் வெட்டியாக இருக்கேன் சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் போய் சொன்னேன். ஆனால் உன்னை பற்றி சொன்னது தப்பு தான், மன்னிச்சிரு, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்னால தான் போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கி எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு, பத்தாததுக்கு நான் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனேன்ல, அப்போ கூட நீ என்கிட்ட மூஞ்சி இழுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அன்றைக்கி கூட நான் கேன்சல் பண்ணலான்னு சொன்னேன், மற்றபடிலாம் எனக்கு உன் மேலே எந்த கோபம் இல்லைன்ட்டு அவள் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹொசு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறான். அன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்ல, அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு முன்னாடி கூட நான் 4 மணிக்கு உன்னை பஸ் ஏற்றி விட வந்தேன்ல, அப்போ கூட எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி மிஜி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்குன்னா எவ்வளோ நாள் உன் கூட நார்மலாக இருக்க முடியும்னு தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டே இல்லை, அதனால தான் உன் கூட போகிற முடிஞ்ச அளவுக்கு உன்னை ஜாலியாக வச்சுக்கணும், ஒரு நாளாச்சு நானும் மற்றவங்கள மாதிரி உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்ட்டு. என்னால் உன்னை நார்மலாக இருக்க முடியல அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை, நான் தான் முதல்ல சாரி சொல்லணும், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாரி சொல்லிட்டு இருக்க. ஹொசு இன்னொரு புது புக் கொடுக்குறேன், இந்த டூர் புக் மாதிரி. அடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ண ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு மிரியா பார்த்தீங்கன்னா இந்த டைம் டக்குன்னு ஹக்கே பண்ணிடுறா. அங்கே ஹொசு திரும்பி பிடிச்சி அவனை வைக்கத்தில் நம்ம விஜயை ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக வைக்கப்பட்டுட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ப்ளஷோட நியூலி கமிட்டட்ஸ் மாதிரி அவளா கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிரியா பார்த்தீங்கன்னா ஓனரை பார்க்கலான்னு மீட் பண்ண போயிருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், ஆக்சுவலாக நான் அவங்க ஆப்ஷனை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. டக்குன்னு ஏதோ ஃபோன் வருதுன்ட்டு அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா இவளுக்காக புக்கெல்லாம் கொடுக்கலான்னு வச்சிருப்பாங்களே, அதை இவ படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊர் பெரியவர் மாதிரி இருக்காரு, அவர் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்த உடனே என்ன கடைசியாக நீ ஏன் இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு புரியல, உனக்கு மேட்டர் தெரியாதா, அவன் தான் வெளியூருக்கு போய் வேலை செய்ய போகிறோன்னே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், இந்த தோட்டத்தை ஆள் பார்க்குறக்கு ஒரு ஆள் தேவைன்ட்டு. கடைசியில் பார்ட்னர் உன்னையவே பார்த்துக்க போறியா என்ன, இவனை நம்பவே முடியலல்ல அப்படின்ட்டு அவள் சும்மா யதார்த்தமாக அவன் பிளான் போட்டிருக்கிறது சொல்லிட்டு இவளுக்கு ஒரு
மாறி ஆயிடுச்சு. இவர் இருப்பான்னு தான் இவன் நம்பி முடிவெடுத்தா இங்கே இருக்கலான்ட்டு கடைசியில் அவரே போகிறாருன்ட்டு இவ ஒரு மாதிரி வந்துட்டு இருக்க. இங்கே ஹொசுவும் மிஜியும் வீட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் என்னதான் இருந்தாலும் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கணும்னு ஹொசு சொல்ல இவளும் பரவாயில்லன்னு அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தேய் வந்திருக்கான். இவளுக்கு ஒரே ஷாக்கு, இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவன் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதா இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் தேய் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி நான் சீனியரோட தம்பி அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கு டவுட்டு யாரா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்களே, முன்னாடி கேஸ் கூட போட்டு வெளியே போனாங்களே அவங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேனேஜரு ஹெட்டு பார்க்குன்ட்டு எல்லாம் 3 பேர் பார்ட்டியாட்ட வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இந்த செலிப்ரேஷன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டால அதனால தான். இந்த மாதிரி நான் அவட்ட கேட்டேன், சாஃப்டாக பேசினேன், அதனால வந்துட்டா அப்படின்ட்டு இருக்க. வர வர கொஞ்ச நாளே அவள் மாறிட்டா. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப இது பண்ணுறா, வாயெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா, ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காளே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு பார்க் பேசிகிட்டு இருக்கான். இல்லை நீங்கள் இப்போ வந்திருக்காங்காட்டி தெரியல அப்படின்ட்டு இருக்க. ஒரு வேளை அவளோட ட்வின்ஸாக கூட இருக்கலாம்ல, நான் கேள்விப்பட்ட அவளுக்கு இந்த மாதிரி ட்வின்ஸ் இருக்காங்கன்ட்டு. மேபி எதுனா ஆள் மாடாட்டம் நடந்திருக்குமான்ட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா. போன உடனே தேய் வந்து ஏதோ பேசணுன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக மேனேஜர் இருக்கான்ல அவன் வந்து உங்ககிட்ட வா கொஞ்சம் முக்கியமாக பேசணுன்ட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணுமாம்மா, இந்த எம்ப்ளாயோட ஐடியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு போயிருக்கான். என்ன இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற போலன்ட்டு 2 பேர் நக்கல் அடிச்சுட்டே இருக்கானுங்க. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் உன்னோட வெயிடி வச்சாதான் எடுக்க முடியும், எனக்கு கையில் காயப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. பட் இவ போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறா. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுது. என்ன மேட்ரு எப்படா மாறினாங்க அப்படின்னு நம்மளாம் ஷாக்கில் நின்றுட்டு இருக்க. இவளுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். மிரே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கும்போதே ஹொசுவாச்சும் அட்லீஸ்ட் நான் மாடி ஏறினேன்னு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா இவளுக்கே தெரியும் எப்படியோ இவ மாடி ஏறினா கஷ்டப்பட போகிறது இவ தான் அப்படின்ட்டு. இந்த இன்னொரு டைம் அந்த பப்ளிக் எக்ஸாம்லலாம் தோற்று போயிருப்பாங்களே அப்போ கூட இருக்கிறவங்களாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பாஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இவளுக்கு டைமெல்லாம் இருக்காதுன்னு அடுத்து மூவ் ஆன் ஆகியிருப்பா. சீனியர் கிட்ட கூட இவளுக்கு பேசணும்னு தோணினாலும் பேச மாட்டா. ஏன்னா மற்றவங்களுக்காக வாழ்ந்து இவளுக்கே சலிச்சு போயிடும். அப்புறம் தான் ஒரு டைம் ஆச்சு இவளுக்காக வாழணுன்ட்டு போய் உண்மையை ஒத்துருப்பா. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவ வாழ்க்கையில் ஏன்டா அந்த தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே பெருசாக நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மிரையோட ஒரு சின்ன ஆள் மாறாட்டம் மிஜி கூட நடந்து அவளுக்கு ஒரு சூழ் மாதிரி கிடைச்சிருப்பாங்க ஓனரு. கடைசியில் அவரும் பாதையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் நம்ம யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது, யாருமே நமக்கு நிரந்தரவங்க இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே போய் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ மிரே இருக்கா பார்த்தீங்களா, அவள் டே கூட வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிட்டு இருந்திருப்பா. இவளுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும், என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு. அதுக்குள்ளே டே பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டுருக்கேன். உடனே அவனை எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட, ஒர்க்கிங் பீப்புளெலாம் வீட்டுக்கு கூப்பிடுறது உனக்கு தப்புன்னு தெரியாதான்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அவர் சொன்ன விஷயத்தை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் தான் சீனியரோட தம்பி, அவர் இந்த பை ஹெல்ப் கிட்ட வந்திருக்காரு அப்படின்ட்டு இருக்கா. இவர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதே அவங்க அசிஸ்டர் இருக்காங்க, எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான், அந்த கேஸை மறுபடியும் போட்டிருக்குதான். ஆனால் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்ட்டு அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, நீ தான் அதுக்கு இது பண்ணணுன்ட்டு இருக்க, என்னாலலாம் முடியாது அவரையே பண்ண சொல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அவர் பண்ணாலும் சரி அவர் தம்பி, அதனால ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்களே. ஆல்ரெடி நீ தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கியா, அதை மட்டும் நீ கண்டினியூ பண்ணால் போதும், சீனியரை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் முடியவே முடியாதுன்னு இருக்கா. போன டைம் நான் பட்டதே போதும், இந்த டைம் என்னால் மறுபடியும் பட முடியாதுன்னு இருக்க. அந்த சீனியர் அப்புறம் எப்படி தனியாக விட முடியும், அவங்க பாவம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எப்படியே குவிட் பண்ண போறல, அதனால என்ன, இது எப்படியே போராடு, உன்னையே அவங்க எவ்வளோ டைம் புள்ளி பண்ணியிருக்காங்க, நீ ஏன் சைலண்டாகவே இருக்க அப்படின்ட்டு இருக்க. உனக்கு என்ன என் லைஃப் வாழ்ந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு போல, அங்கே போய் சும்மா உட்காடுறது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டுறா. உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நீ தனியாக இருக்கிறது ரொம்ப சாரி, நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதிருக்கோல, அது பார்க்கில் ஆக்சுவலாக சீனியர் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலாக மிரேக்கு எப்படி சீனியர் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, பார்க் இருக்கார்ல அவரே தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசியிருப்பாங்க. சீனியரே அவர் தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோயினும் அவர் தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்க் பொறுக்காக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி லீவுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட அவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்போவே கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு காஃபி கொடுத்தா கூட நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்கறது நார்மலாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இவன் நைட்டெல்லாம் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தா கூட இவ்வளோ ஒர்க் இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சீனியர் எப்படி ஷேர் பண்ணுவாங்க ஒர்க்கு, அதே மாதிரியே இவரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பத்தாததுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறங்காட்டி இவளுக்கு பார்த்தீங்கன்னா பார்க் மேலே ஒரு தனி பிரியம் இருக்குது. அதாவது ஒரு நல்ல விதமாக தான் இவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கெல்லாம் ஒரு டைம் கொண்டு போய் விட்டுருப்பாரு. இந்த மாதிரி லேட் டைம் ஒர்க் ஆயிடுச்சு, நானே கொண்டு போய் விடுறேன், நீங்கள் தனியாக எப்படி போவீங்க அப்படின்ட்டு இருக்கேன். இவளுக்கு அப்படியே அவங்க அப்பா கூட இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்ப்பா. இதெல்லாம் என் பொண்ணு மிரையுது, இப்போ தான் நான் அவளை விட்டு பிரிஞ்சு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வந்துட்டுருக்கேன்னு சொல்ல இவளுக்கு கஷ்டமாக இருக்கும். இவர் இவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஆஃபீஸ் கூப்பன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பா. இவர் பரவாயில்லன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் வச்சுக்கோங்க என் மனசு திருப்திக்காச்சுன்னு நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பா. அந்த குழந்தைகிட்டலாம் பேசியிருப்பா. அதெல்லாம் நினச்சிட்டு எப்போவுமே இவர் அதுக்கு பதிலாக காஃபி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. டெய்லி போய் அவருக்கு காஃபி இவ்வளோ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக காட்டுறாங்க. அப்படியே பேய் எடுத்த மாதிரி இருக்கா. இங்கே மிஜி இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்க்கலான்ட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு
நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். பாட்டிக்கு ஒரே டவுட்டு, என்னால் தான் விலகுனியா, நான் விற்க மாட்டேன்னு சொன்ன கட்டி தான் போயிட்டியான்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் விற்காததே நல்லதான் சரியா அப்படின்ட்டு, இந்த மாதிரி நான் போகிறேன்ல அதனால தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க பாட்டிக்கு ஒரே சிரிப்பு வந்துடுது. நான் எவ்வளோ உங்களை மிஸ் பண்ண போகிறேன் தெரியுமா, ஏன்னா நான் எப்படி உண்மையாக இருக்கணும், என்ன அக்செப்ட் பண்ணது நீங்கள் மட்டும்தான். எல்லாத்துக்கிட்டையும் நான் பொய்யா இருந்தால் கூட உங்ககிட்ட நான் உண்மையாக இருந்திருக்கேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் என்கிட்ட அப்படி தான் இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு பாட்டிக்கிட்டே வேணா சொல்ல ஆசைப்படுறாளோ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. பாட்டி ஏன்னு கேட்குறாங்க. இல்லை என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சில, உன்னை அடுத்த ப்ராஜெக்டில் என்ன போட்டாலும் போடுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. சரி எங்கே இருந்தாலும் பார்த்துரு அப்படின்ட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்கே இருந்தாலும் பார்த்துருங்க அப்படின்ட்டு இருக்க. உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், யார்கிட்டையும் சொன்னதில்லை அப்படின்ட்டு. பாட்டிக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பாலிசியாட்ட போடணுமாமா, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா பாட்டிக்கு பையன் இருக்கிறதே இப்போ தானே தெரியுது. கண்டிப்பாக நான் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நார்மல் பீப்புளெலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் எஃபெக்டான பையன், அதனால் எனக்கு அப்புறம் நீ தான் அவனை பார்த்துக்கணும், நான் பணம்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் காட்டுறாங்க மீரே இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்போ தான் டே வந்து பேச ஆரம்பிச்சார்ல. இப்போ ப்ரெசெட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேற்று உங்கள் ஃபேமிலி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வாங்கியிருப்பான். இவன் நல்லா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு மாசாக வந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்க்குறா. பார்த்து இவ பார்க்காத மாதிரி வந்துடுறா. அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறி இருக்கான்னு சொல்ல, அவள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல பார்க்குக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அடுத்த நாளும் தேய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட பேசலான்னு போயிட்டுருக்கான். அவள் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட நேற்று ஒன்றும் சொல்லலை, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க அப்படின்ட்டு என்ன ஏதுன்னு பேசலான்ட்டு இருக்க. ஒரு நாள் எப்பவும் போல இருந்திருக்கும். சிஸ்டர் என்றைக்குமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ தான் இவனோட சீனியர் இருக்காங்களே கூப்பிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கம்பெனியில் பண்ணுற புல்லிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேலை பண்ணாலும் சரி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குறதுன்ட்டு அப்படி போயிருக்கு. அதனால தான் அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து இப்படி ரொம்பவே மோசமாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இந்த கம்பெனியில் ஃபைல் ஆகுது, பட் அதில் எப்போவுமே யாருமே ஜெயிக்கிறதில்ல. அதனால தான் இந்த டைம் உங்களையும் நிறையா பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க சிஸ்டர் ரொம்பவே மனசு உடஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதனா கேஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவளும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா, அதனால தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை நீங்களே பண்ண வேண்டியதானே, என்ன எதுக்கு பண்ண சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால் பண்ண முடியாதுன்ட்டு இவ ஸ்ட்ராங்காக இருக்கா. இப்போ நான் ஒரு வேலை பண்ணேன்னா இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், ஏன்னா நான் தம்பி அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டிஃபைட் ஆகிருக்கீங்க, அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் நிலுவையாக இருக்கும், நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசே மாறல. எப்படியும் நம்ம ஜெயிக்கப்படுறதில்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஜெயிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு அப்படியே விட முடியாதுல்ல, நீங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி இல்லையே, அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு வார்த்தை விட்டுறான். இவளுக்கு உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, என்னன்னா இவ்வளோ அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருப்பாள். இந்த மாதிரி சீனியர் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஆனால் இப்போ பாருங்கள் என்னோட நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ பார்க்க கிட்ட தான் அப்போல்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பா. இனிமேலாச்சும் நான் என்னோட வாழ்க்கையை பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு டைமும் சீனியர் அப்படி கஷ்டப்படுவாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். இப்போ நான் எடுத்தது நினச்சி வெறுக்கிறதா இல்லை அழுகிறதுனானே தெரில அப்படின்ட்டு அவ்வளோ மனசுடைஞ்சு போய் அவன் கிட்ட தான் புலம்பிட்டு இருந்திருப்பா. அதை நினச்சி பார்த்துட்டு இவ உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் கூட வரல, கிளைண்ட்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு அமெரிக்கா போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க, ஒரு ரிப்ளை வரல. என்னடா இது பண்ணவே மாட்டான்ட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இதோ நீ யூஎஸ் போகிறதா சொன்னேன், அதனால தான் இவ கோச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் அது கன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க, அவளும் எடுத்திருக்க மாட்டா. நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட இப்படி பண்ணலாம்ல அப்படின்ட்டு அவர் மெசேஜ் போட்டுட்ருக்க. கரெக்டாக ரிப்ளை வேறு வருது. இவருக்கே ஆச்சரியம், என்னடா இந்த மாதிரி சியோலில் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபோன் தான் இப்போ மிஜி கிட்ட இருக்குல்ல, அவள் தான் ரிப்ளை பண்ணியிருக்கா. யார் அது அப்படின்னு ஹொசு கேட்க, நான் எப்படியோ ஊருக்கு போனால் இவர்கிட்ட தான் வேலை செய்கிறோம், அதனால தான் கொஞ்சம் டச் வச்சுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஊருக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. ஹொசு இந்நேரத்துக்கு எங்கே போகிற அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நான் தான் மிஜி கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேனே, எனக்கு போருக்கு கூட இடம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. உனக்கு தான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டியே, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ட்டு இருக்கா. சரி அதுவும் கரெக்டு, பட் நான் இன்னைக்கு எப்படி இருக்க முடியும், எனக்கு வேறு யாரையுமே தெரியாதுன்னு இருக்க. அப்போ நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹொசு கேட்குறா. ஹொசுவோட நைட் ஸ்டேவா அப்படின்ட்டு அவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் டூத் பேஸ்ட்டுக்கும் க்ரீமுக்கும் லெசன் நடத்திட்டு இருக்கான். எல்லாம் என் நேரண்டாகிற மாதிரி இவ பார்த்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போப்பா அப்படின்ட்டு இருக்க. உள்ளே போனோன்னே இவ பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருப்பாங்களே அந்த மாதிரி நினச்சிக்கோ, ஒரு நாள் ஹோட்டல் ஸ்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு சர்வீஸில் சூப்பராக இருக்குன்னு மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வெளியே போகிறவனாட்ட கோட்டெல்லாம் மாட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேர் யார் பெட்டில் படுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்டு சரி யாருக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வருதோ அவங்க படுத்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டீலன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹோசு இந்த
மாதிரி என்னோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல அதை நான் தொட்டு பார்க்கலாமான் இருக்கேன். பார்க்கலாம், ஆனால் என்ன ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. பரவாயில்லையே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக தொட்டு பார்க்குறான். பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. டக்குன்ட்டு இவ பரவாயில்ல அப்படின்ட்டு கையெடுத்துற. ஹொசு பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா என்னன்ட்டு கேட்டுட்டு இருக்க. இவ அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்க. நீ ரொம்ப அழகாக இருக்க இப்போ அப்படின்ட்டு ஹொசு ஒரு பிட்டை போடுறான். போட்ட உடனே இவளுக்கு அப்படியே ரொமான்ஸ் வந்துடுற. ஹொசு அவளை ஹிஸ் பண்ண போகிறேன்ட்டு அதோட ரொமான்டிக்காக இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம போட்டுட்டு இருக்க என்னோட சூப்பரான ட்ராமா அது உங்களுக்கு தெரியுமா என்னன்ட்டு இருக்க லிங்க் தரேன், போய் பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்ட்டு அந்த ஒலிம்பிக் ட்ராமாவை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.